Hi guys, once again welcome. இது நாலாவது வீடியோ. இந்த வீடியோல நாங்கள் கலெக்ஷன் கிரியேட் பண்ணினதுக்கு பிறகு அந்த ரிக்வெஸ்ட்டை எப்படி கெட் பண்றதுன்னு பார்த்து நாங்கள் தென் கொஞ்சம் டீப்பா போய் அந்த ஹெடர் என்றா என்ன அண்ட் பாராமீட்டர்ஸ் எப்படி சென்ட் பண்றது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஸோ நான் இப்போ இதை ஓப்பன் பண்றேன். ஸோ இதுதான் நாங்கள் ஃபைனலாக கிரியேட் பண்ணின இம்போர்ட் பண்ணின எம்ப்ளாயி டீட்டெயில். அதை வந்து நான் டிலீட் பண்றேன், எனக்கு தேவையில்லை. ஸோ இதில் delete என்ற பட்டனை கிளிக் பண்ணி ஜஸ்ட் delete பண்ணுறேன். அதே மாதிரி இந்த யூசர் அப்படின்ற டீட்டெயிலும் எனக்கு தேவையில்லை, அதனால் அதையும் வந்து நான் delete பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ எங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ரிக்வெஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிறது எம்ப்ளாயி டீட்டெயில். ஸோ இந்த டீட்டெயிலில் எங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இருக்குது அண்ட் இதில் வந்து லிஸ்ட் ஆஃப் எம்ப்ளாயிஸ் இந்த URL பதிப்படையில். ஸோ அதை நான் delete பண்ணுறேன். ஓகே, இப்போ எங்கள்கிட்ட முக்கியமாக நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ரெண்டு விஷயம் இருக்கு அட் த பிகினிங்ல. ஓகே, ஸோ ஹெடர் அப்படின்றது ஆத்தரைசேஷன், அது கொஞ்சம் ஹெடரோட சம்பந்தப்பட்டதான். பாராமீட்டர்ஸ், ஸோ ரெண்டு விஷயம், ஒன்று பராம், ஒன்று ஹெடர் அண்டு பாடி வந்து நாங்கள் அதை போஸ்ட் ரிக்வெஸ்ட் செய்யல பார்க்கலாம். இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ரெண்டு விஷயம். ஓகே, ஸோ அப்படி என்னதான் இருக்கு ரெண்டு விஷயத்துல அப்படின்னு பார்த்தா நான் உங்களுக்கு ரெண்டு விஷயம் சொல்றேன். ஒன்று ஹெடர், அடுத்து வந்து பராம். ஸோ பராம் என்றது என்ன, ஹெடர் என்றது என்ன? பராம் என்றது வந்து அதாவது HTTP ரிக்வெஸ்ட்ல உங்களுக்கு வந்து இப்போ உதாரணத்துக்கு ஒரு URL எடுப்போம், www.apslankadev/v1 ஓகே கோர்சஸ் அப்படின்னு சொல்லி இருந்தா, ஓகே இந்த கோர்சஸ் வந்து கோர்சஸ் இல்லாட்டி யூசர்ஸ் அப்படின்ற வாட் எவர் கோர்சஸ் சொல்லி சொன்னா இது வந்து ஒரு எண்ட் பாயிண்ட். ஓகே, இந்த எண்ட் பாயிண்ட்ல நாங்கள் ஒரு கொஸ்டின் மார்க்கை கொடுத்து, ஓகே டைட்டில் ஈக்குவல் கிட் அப்படின்னு சொல்லி கொடுத்தா வெளியில போயிட்டுது, சாரி. ஸோ டைட்டில் ஈக்குவல் சொல்லி நான் கொடுக்கல, அந்த டைட்டில் ஈக்குவல் கிட்ன்றது. ஓகே, ஸோ நான் அழிக்கிறேன். ஸோ வெப்சைட்டுக்கு URLக்கு பின்னுக்கு வர டைட்டில் ஈக்குவல் கிட் அண்ட் ஓகே அண்ட் ஒரு வார்த்தை எழுதி அதுக்கு பிறகு நாங்கள் என்ன தள்ளினாலும், அதாவது இதை வந்து சொல்றது URL param. ஓகே, ஸோ இந்த param வந்து ஈக்குவல் டு URL param. அதை நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளாவே ரியல் டைம்லேயே காட்டுறேன். ஓகே, ஸோ இப்போ நாங்கள் இங்க ஒரு param என்ற பட்டனை கிளிக் பண்ணி இதுல நேம் ஈக்குவல், இதை கீழே எடுக்கிறேன், உங்களுக்கு தெரியாட்டி சொல்லுங்க, இந்த இடத்துல இருக்கு நேம் ஈக்குவல் ஜோய் அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம்டா, இங்க நீங்க கவனிச்சிருப்பீங்க இந்த எங்களுடைய ரிக்வெஸ்டுக்கு பின்னுக்கு வந்து ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. ஓகே, வடிவா காட்டுறேன், கொஸ்டின் மார்க் ஜூம் பண்ணி காட்டுறோம்டா, இந்த கொஸ்டின் மார்க்கு பக்கத்துல நேம் என்று போட்டு ஈக்குவல் போட்டு ஜோய் அப்படின்னு இருக்கு. ஸோ இதுக்கு மீனிங் நீங்கள் இந்த எண்ட் பாயிண்ட்டுக்கு நேம் என்று சொல்லி ஒரு பாராமீட்டரை அனுப்புறீங்க, அதுக்குரிய வேல்யூ ஜோய் அப்படின்னு சொல்லி. ஓகே, இது கிட்டத்தட்ட என்னத்துக்காக இது தேவை அப்படின்னு சொல்லி கேட்டா யூஸ் கேஸ் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, இன்கேஸ் உங்களுக்கு லிஸ்ட் ஆஃப் ப்ராடக்ட்ஸ் இருக்குது இ-காமர்ஸ்ல, ஸோ அந்த ப்ராடக்டின் நேமை சர்ச் பண்ணிக்கல உங்களுக்கு ஒரு கொஞ்சம் டீட்டெயில் வர வேணும். உதாரணத்துக்கு காஃபி அப்படின்னு சொல்லி சர்ச் பண்றீங்கன்னு சொல்லினா அங்க ப்ராடக்ட் நேம் வந்து காஃபியா இருக்க போது. ஸோ அந்த பாராமீட்டர், அதாவது URL பராம் அல்லது பராமி குவரி பராம் அப்படின்னு சொல்றது, URL பராமீட்டரை விட குவரி பராம் தான் கரெக்ட். ஸோ இந்த குவரி பராமீட்டர்ஸை வந்து நீங்கள் எழுதும் பொழுது அது உங்களுக்கு ஒரு லிஸ்ட் ஆஃப் ரெஸ்பான்ஸ், லிஸ்ட் ஆஃப் டேட்டா வந்து தரப்போகுது. அந்த இடத்துல நாங்கள் வந்து பாராமீட்டர்ஸை யூஸ் பண்ண போறோம். ஓகே, உதாரணத்துக்கு ஜோய் என்ற நேம் என்ற கீக்கு வேல்யூ வந்து இன்னத்தை பாஸ் பண்றோம்னு சொல்லிச்சுன்னா ஜோய். ஸோ இது உண்மையிலேயே என்ன செய்யும் பிஹைண்ட் த சீன் அப்படின்னு சொல்லி நான் உங்களுக்கு சொல்றேன். ஓகே, ஆஸ் அ டெவலப்பரா நான் பேக்எண்டும் செய்யறேன், நான் அதனால உங்களுக்கு சொல்றேன். உதாரணத்துக்கு இப்ப நேம் ஈக்குவல் டு ஜோய் அப்படின்னு சொல்லி சொன்னா
என்னுடைய ரிக்வெஸ்ட், அதாவது நீங்கள் அனுப்புகிற இந்த ரிக்வெஸ்ட் வந்து சர்வரை நோக்கி வரப்போகுது. ஓகே, ஸோ நாங்கள் ஒரு என்ஜினெக்ஸ் அல்லது அப்பாச்சி சர்வர் வாட் எவர் எதென்றாலும் யூஸ் பண்ணிக்கல, அந்த ரிக்வெஸ்ட்டை வந்து நாங்கள் கேப்சர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இந்த ரிக்வெஸ்ட் ஆப்ஜெக்ட், ஓகே, இந்த ரிக்வெஸ்ட் என்ன, dummy REST API example.com API employee name equal joy என்ற இந்த ரிக்வெஸ்ட்டை கெட் பண்ணி அதுல வந்து ஏதாவது பாராமீட்டர் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்க போறோம். ஓகே, ஸோ பாராமீட்டர் இருக்குது. ஓகே, என்ன query param இருக்குது, நேம் ஈக்குவல் ஜாய். ஓகே, அப்ப நேம் ஈக்குவல் ஜாய் என்றாக்க அப்ப எனக்கு தெரியுது, ஓகே, இந்த ரிக்வெஸ்ட் வந்து எம்ப்ளாயை வந்து கேட்குது, பட் வித் அ கண்டிஷன், அந்த எம்ப்ளாயின்ற நேம் வந்து ஜோயா இருக்க வேணும். இதுல லைக் அப்படின்னு சொல்லலாம், எனக்கு எக்ஸாக்டா சேமா இருக்கணும், லைக்கா இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அட்வான்ஸா போகலாம். பட் இதுல வந்து நேம் ஜோயா இருந்தா எனக்கு ரிசல்ட்டை வந்து தாங்க அப்படின்னு சொல்லி என்கிட்ட அவர் கேட்கிறார். ஸோ நான் என்ன செய்ய போறேன், டேட்டா பேஸ்ல போயிட்டு நான் உங்களுக்கு வேணும்னு சொல்லி ஒரு டேட்டா பேஸும் சின்ன ஒரு எக்ஸாம்பிள் தரேன். டேட்டா பேஸ் நான் என்ன செய்ய போறேன், செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் where name like இதுல கண்டெய்னர் இதை போடுறேன், லைக் ஜாய் இல்லாட்டி ஸ்டார்ட் வித் ஜாய்ன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ இந்த என்னன்னு சொல்றது, இந்த பெர்சன்டேஜ் எல்லாம் பார்த்து குழம்பாதீங்க, இது ஜஸ்ட் ஒரு SQL query. ஓகே, செலக்ட் ஆல் ஃப்ரம் எம்ப்ளாயீஸ் where name like joy இல்லாட்டி நேம் ஈக்குவல் ஜாய் என்று கூட சொல்லலாம். ஓகே, இந்த ஜோய் என்றதுக்கு பதிலாக நான் என்ன செய்ய போறேன், என்னுடைய query param உதாரணத்துக்கு லெரவல இருந்தா ரிக்வெஸ்ட் நேம்னு சொல்லி சொல்ல போறோம். ஓகே, வாட் எவர், அதாவது என்னத்தை நீங்கள் அந்த query parameterல நேம் என்ற வேல்யூக்கு, நேம் என்ற கீக்கு வேல்யூ என்னத்தை பாஸ் பண்றீங்களோ அதை கெட் பண்ணி நான் வந்து ரிசல்ட்டை உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ண போறேன். அதுதான் பேக்ரவுண்ட்ல நடக்குது. அப்போ உங்களுக்கு கொஞ்சம் தெரியும் பேக்ரவுண்ட்ல என்ன நடக்கும். ஸோ மேபி நாங்கள் நேம்ன்றதை மட்டும் இல்லாம இப்ப லிஸ்ட்ல என்னென்ன விஷயம் இருக்கு, உதாரணத்துக்கு எம்ப்ளாயி ஏஜ். ஓகே, எம்ப்ளாயி ஏஜ் 20 அப்படின்னு சொல்லி கொடுக்குறோம். ஸோ இப்ப நீங்கள் ஒரு விஷயம் தப்பா விளங்கி கொள்ளக்கூடாது. இப்ப நேம் ஜோய் என்று கொடுத்தால் ஜோய் என்ற பேர் இருக்கிறவர்கள் வருவார்களா, அல்லது எம்ப்ளாயி 20 என்று கொடுத்தா 20 வயசுள்ளாக்கள் தான் பெருவினமான்றத நீங்கள் தீர்மானிக்க முடியாது. ஓகே, ஆஸ் அ REST API ப்ரொவைட் பண்ற நான், அல்லது உங்களுக்கு யார் வந்து REST API ப்ரொவைட் பண்றாங்களோ அவங்க வந்து ஒரு டாக்குமெண்டேஷன்ல வந்து உங்களுக்கு சொல்லுவாங்க, ஓகே, இந்த பாராமீட்டர்ஸை நீங்க கொடுத்தா இந்த விஷயம் உங்களுக்கு வரும். ஸோ எம்ப்ளாயி ஏஜென்ட் கொடுத்து அது ஏஜை கொடுத்தீங்கன்னா அந்த ஏஜ்ல இருக்கக்கூடிய எல்லா எம்ப்ளாயிஸையும் வந்து நாங்க ரிட்டர்ன் பண்ணுவோம். மேபி இதுக்கு மீனிங் வந்து இந்த மேபி எம்ப்ளாயி ஏஜ் 20 என்றது மேபி 20 வயசுக்கு உட்பட்ட ஆக்களை கூட தாரதாக இருக்கலாம். ஸோ அது டிபெண்டன்ஸ் அவங்களோட ஏபிஐ டாக்குமெண்டேஷன் என்ன சொல்லி இருக்கிறாங்கன்றதை பொறுத்து. கொஞ்சம் அட்வான்ஸா போய் குவரியாகவும் வந்து இப்போ REST API கிரியேட் பண்ற மாதிரி டெக்னாலஜிஸ் வந்துட்டுது. ஸோ GraphQL சொல்லி ஒரு விஷயம் இருக்கு, அது நாங்கள் கொஞ்சம் அட்வான்ஸா படிக்கலாம். ஓகே, ஸோ இந்த வீடியோல நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விடயம் பாராமீட்டர்ஸை பாஸ் பண்றது எப்படி. மேபி ஒரே ஒரு சிங்கிள் வேர்டாக கூட இல்லாம, உதாரணத்துக்கு ஏஜஸ்ன்றதுக்கு இல்ல, மேபி இப்படி ஒரு கொஸ்டின் மார்க் நீங்க இப்படி கூட கேட்கலாம். ஓகே, 12 20 இப்படி என்று சொல்லி கூட பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். இட்ஸ் ஆல்வேஸ் டிபெண்ட் ஆன் அவங்க என்ன கேட்கறாங்கன்றதை பொறுத்து. ஓகே, அப்படி இல்லாம ஒரு கமாவை போட்டும் பாஸ் பண்ணுங்கன்னு சொல்லலாம். ஓகே, ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம் இந்த வீடியோல, உங்கள்கிட்ட ஒரு பேக்எண்ட் டெவலப்பர் ஓகே இந்த எண்ட் பாயிண்ட்ல இந்த பாராமீட்டர்ஸோட கால் பண்ணுங்க உங்களுக்கு ரிசல்ட் வரும் அப்படின்னு சொன்னாருன்னா அதை செய்யறது எப்படி. ஸோ இது வந்து ஒரு ப்ராடக்ட் நினைச்சிங்கன்னு சொல்லிச்சுன்னா, உதாரணத்துக்கு இது வந்து ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு நினைச்சா அந்த நேம் வந்து காஃபி என்றா உங்களுக்கு ஏதாவது ரிட்டர்ன் ஆகுமான்னு பார்க்கலாம். இப்போ ஆக்சுவலா இந்த ரிக்வெஸ்ட்டுக்கு வந்து எரர் அக்கவுட் பேஜ் நாட் ஃபவுண்ட் அப்படின்னு சொல்லி வருது. ஓகே, ஸோ இந்த என் பாயிண்ட் இல்லை. ஓகே, அதனால நாங்கள் இருக்கிற என் பாயிண்ட்டுக்கு எப்படி பாராமீட்டர் சென்ட் பண்றது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்கிறோம். ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு விளங்கும்.
மேபி இதுல ஏன் டிஸ்கிரிப்ஷன் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா மேபி இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணக்கூடியதா இருக்கும். This will give user employee with the name, specific name. இதுல வந்து நாங்க சொல்லலாம் age below 20. ஏன்னா எங்களுக்கு தெரியாது. ஓகே, அதுக்காகத்தான் இந்த டிஸ்கிரிப்ஷன். ஓகே, ஸோ அந்த டிஸ்கிரிப்ஷன் வந்து சரியா இருந்தா மேபி அந்த ரிக்வெஸ்ட் வந்து சரியான பேராமீட்டர்ஸ் ஆயிருந்தா எங்களுக்கு வந்து இங்கே ரிசல்ட் வந்து வரும். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னு சொல்லிட்டுன்னா ஏஜ் 61 ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. ஓகே, மேபி இதில் எதுவுமே ஜஸ்ட் அவங்க செய்யாமல் ஜஸ்ட் ஐடிக்கு மட்டும் ஃபில்டர் பண்ணக்கூடியதாக இருக்கும். ஓகே, இப்போ இந்த ஃபீல்டே ஆக்சுவலாக இந்த ஏபிஐயில் இல்லை அப்படின்னு கூட வச்சுக்கொள்ளலாம். ஓகே, ஸோ நாங்கள் 2 கொடுத்தோம்னு சொல்லிட்டுன்னா இது வந்து எரர் 2 வருது. ஓகே, 1 கொடுப்போம். 1 கொடுத்தா ஓகே 1ல் ஒரு யூசர் இருக்கிற டைகர் நிக்ஷன் அப்படின்ற. ஓகே, ஸோ ஐ ஹோப் இது உங்களுக்கு விளங்கி இருக்கும். ஸோ இன்றைக்கு வீடியோவில் நாங்கள் பேராமீட்டர்ஸை எப்படி பாஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருக்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் நார்மலாக போஸ்ட்மேனில் இருக்கிற ஒரு அழகான விஷயம் என்னென்னா இதில் நீங்கள் டைரெக்டாக கையாலேயும் எழுதலாம். நேம் ஈக்குவல் எக்ஸ் அண்ட் ஏஜ் ஈக்குவல் 12 அண்ட் salary equal 20,000 இப்படி என்ன போட்டீங்கன்னா இந்த இன்டராக்டிவான ஒரு விஷயம் போஸ்ட்மேன். அதனால் அங்க எழுதுறது இங்க ரிஃப்ளெக்ட் ஆகும், இங்க எழுதுறது அங்க ரிஃப்ளெக்ட் ஆகும். இன்கேஸ் நீங்க இந்த கொஸ்டின் மார்க் எடுத்துட்டீங்கன்னு சொல்லிட்டோம்னா ஓகே, இந்த டிக் மார்க் எடுத்தீங்கன்னு சொல்லிட்டோம்னா இந்த ரிக்வெஸ்ட் இல்லாம போயிடும். ஓகே, இங்க பாத்தீங்கன்னா இந்த URL வந்து உங்களுக்கு ரிக்வெஸ்ட் இல்லை. இந்த ரிக்வெஸ்ட் வேணுமெண்டா கூட நாங்கள் பார்க்கலாம் என்னென்ன ரிக்வெஸ்ட் பண்ணியிருக்கேன்னு சொல்லி அந்த விஷயங்களை பற்றி நாங்கள் அடுத்த இதில் பார்ப்போம். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டிய சிம்பிளான விஷயம் ஜஸ்ட் மேக்கிங் ரிக்வெஸ்ட் வித் params. ஓகே, அதாவது query params. தேங்க்ஸ் காய்ஸ். உங்களுக்கு அப்ஸ்லங்கா டெவ் பிடிச்சிருந்தேன்னு சொல்லிட்டோம்னா கட்டாயம் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா உங்களுக்கு அப்ஸ்லங்கா டெவ் தெரிஞ்சிருக்கும். ஓகே, அப்ஸ்லங்கா டெவ்வில் போயிட்டு நீங்கள் இதில் ஃபோரும் பகுதியில் ஓகே கலந்துரையாடல் பகுதியில் நீங்கள் கேள்விகளை கேட்க வேணும் என்று சொல்லி நான் ஆசைப்படுறேன். ஸோ அந்த கேள்விகளுக்கு நான் உடனே கூடுதலாக பார்த்தீங்கன்னா எனக்கு இதில் கிளிக் பண்ணி தான் நிறைய மெசேஜ் வந்து ஒன்று இருக்கு. ஸோ பர்சனலாக நான் மெசேஜ் பண்ணுறதை விட நீங்கள் இதில் போட்டிங்கன்னு சொல்லிட்டோம்னா என்ன போல இருக்கக்கூடிய வேற தமிழ் டெவலப்பர்ஸ் வந்து உங்களுக்கு தமிழில் ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ ஸ்டே டியூன் வித் மீ அண்ட் வித் அஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.